கதை இல்லைனாலும் பரவாயில்ல, காமெடி இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த தமால் 4 அதுக்கான கேரண்டியை சொல்லலாம். ஸோ நாம இன்னைக்கு ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் தமால் 4 படத்தினுடைய ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. அஜய் தேவ்கான் கண்ணி கழியாத ஒரு பையன், அவர் ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறாரு. ஈஷா குப்தா இவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்கிறாங்க. கணவன் இல்லாதனால நம்ம ஆளை கரெக்ட் பண்ணுறாப்புல இவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சால் மட்டுமே அஜய் தேவ்கானை திருமணம் செய்துக்குவேன் அப்படின்னு ஈஷா குப்தா சொல்ல, இவருடைய நண்பரான சஞ்சய் மிஸ்ராவும் அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அவங்க வீட்டு குழந்தைகளை பார்க்க போகிறாங்க. அப்போ சில பல காமெடிகள்லாம் டெவில் மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் அங்கே அமையுது. அது நல்லாவும் இருந்தது. அடுத்த குடும்பம் ரித்திஷ் தேஷ்முக், அஞ்சலி ஆனந்த். பணக்கார பொண்ணா பார்த்து செட்டில் ஆகிரும் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ரித்திஷுக்கு கார் டிரைவரோட பொண்ணு கிடைக்குது. ஸோ வாழ்க்கையில் பணம் தான் கிடைக்கல, அழகான பொண்டாட்டியும் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்காப்புல ரித்திஷ் தேஷ்முக். திருமணம் ஆகி முதல் இரவுகளுக்கு இருந்தே பஞ்சாயத்து ஆரம்பிக்குது ஹர்ஷத் வர்ஷிக்கும் சஞ்சிதாவுக்கும். அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா நம்ம ஜாவித் சஃபாரி தான். ஹர்ஷத் வர்ஷியோட மனைவியை சித்திரவாதம் பண்ணி எடுத்துட்டு இருப்பாப்புல தன்னுடைய கோமாளித்தனத்தால. அப்படியே நம்ம பைரட்ஸ் கிட்ட போனோம்னா ரவி கிஷான் தான் மிகப்பெரிய பைரட்ஸா அந்த கடலுக்குள்ள இருக்காப்புல. அவருடைய அப்பரசண்டி தான் விஜய் பட்கர். உபேந்திரா லிமி எடுத்துட்டு வரக்கூடிய தங்க புதையல் மேப்பை நெருப்பை விட்டு எரிச்சிடுறாரு நம்ம ரவி கிஷான். ஸோ இப்போ அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அது உபேந்திராவுக்கு மட்டும்தான் தெரியும். உயிர் போகக்கூடிய சூழலில் மலை உச்சியில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய உபேந்திரா என் உயிர் போனாலும் போயிட்டு போட்டான், அந்த புதையில் எங்கே இருக்குங்கிறத சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த 3 குடும்பம் அந்த புதையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த புதையிலை எடுத்தாங்களா இல்லையா, நம்ம பைரட்ஸ் ரவி கிஷான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறத காமெடி கலாட்டாவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படம். இந்த படம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சீரியல் மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு குடமும் ஒவ்வொரு போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி. கதை அப்படிங்கிறது கேரக்டரோட பின்னப்பட்டு பிணையப்பட்டு எழுதப்படவே இல்லை திரைக்கதையில். ஆக ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப ஒவ்வொரு எபிசோடு முடிஞ்சு பிரேக் விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். காமெடி ட்ராக் எழுதியிருக்கிறாங்க இந்த திரைக்கதையில். ஒரு கதையாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் எந்த ஒரு நாட்டும் கிடையாது, ட்விஸ்ட்டும் கிடையாது, டேர்னும் கிடையாது. ஆரம்பம் இதுதான், முடிவு இதுதான் அப்படிங்கிறது படத்தை பார்த்துட்டு இருக்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிடும். கிளைமேக்ஸ்லாம் பார்ட் 5 வரப்போகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் காமெடி பண்ணி வச்சுருந்துருக்கிறாங்க. இந்திரகுமாரோடைய தமால் சீரீஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுசாக ஒரு காமெடி இருக்கும், அதை புதுசாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாராவது உள்ளுக்குள்ளார பூந்து வந்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கவுண்டர் காமெடி, மோனோ காமெடி, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, ஆக்ஷன் காமெடி அப்படின்ட்டு இதில் அங்கங்கே இந்த மாதிரியான காமெடி விஷயங்களை இதில் ஆட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. எதையும் யோசிக்காமல் இந்த படத்துக்குள்ளார போகிறப்ப அங்கங்கே நீங்கள் சிரிக்கலாம். எனக்கு கதையோடு சேர்ந்த காமெடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இங்கே வேலை கிடையாது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.